வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். என்னுடைய குருநாதர் பாலகுமார் சார் அப்படின்னு சொல்லும் போதே என்னுடைய திரையுலக அனுபவத்தில் நான் என்னுடைய குருநாதராக நினைத்து கொண்டிருப்பவர் இயக்குனர் கே பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவ்வளவுனா அவ்வளவு. பாக்யராஜ் சார் சமீபத்தில் அவர் ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லியவர். ஒரு கதையை அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்றதுங்கிறது இந்த ஜாலம் பாக்யராஜ் சாருக்கு மட்டுமே உண்டானது. சமீபத்தில் ஒரு திரைப்படத்தினுடைய விழா நடந்தது. அந்த விழாவில் பாக்யராஜ் சார் பேசுறாரு. அதுல என்னென்ன விதத்தெல்லாம் கொண்டு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாவே அதை மாத்துறாரு அழகா. அந்த படத்துல சம்பந்தப்பட்டிருப்பவருடைய பெயர் வந்து தம்பித்துரை. அந்த பாக்யராஜ் சார் ஸ்டேஜுக்கு வந்து பேசுறாரு. ஒவ்வொரு விஷயத்தையா பேசும்போது டக்குன்னு தம்பித்துரை அப்படிங்கிற விஷயத்திட்ட வராரு. தம்பித்துரை அப்படின்னும் போது என் வாழ்க்கையில தம்பித்துறைங்கிற பேரை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு பாக்யராஜ் சார் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, கோயம்புத்தூர்ல ஸ்கூல்ல பாக்யராஜ் சார் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்பதான் சண்முகமணி வாத்தியார்லேருந்து எல்லாருமே சோமசுந்தரம் வாத்தியார் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. அப்படி 7ஆவதோ 8ஆவதோ படிச்சுட்டு இருக்கும்போது அங்க வாத்தியாருக்கு வந்து டிராமாலாம் பண்ணும்போது பாக்யராஜை கூப்பிட்டு நல்ல நல்ல கதாபாத்திரமா கொடுத்துருக்காங்க. பாக்யராஜ் நல்லபடியா நடிச்சு பாராட்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அதே போல தம்பிதுரை அப்படிங்கிற பாக்யராஜ் கூட படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவரும் நல்லாவே நடிச்சு பாராட்டெல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனா பாக்யராஜுக்கும் தம்பித்துறைக்கும் ஒரு வார் ஒன்று, பனிப்போர் ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. இந்த கேரக்டர் படத்தில், இந்த நாடகத்தில் முக்கியமான கேரக்டர் நமக்கு கொடுத்துடணும்னு தம்பித்துறை ஒரு பக்கமும் பாக்யராஜ் சார் ஒரு பக்கமும் இருக்கிற சமயத்தில் ஒரு நாடகம் போடுறது, ஒரு ஆண்டு விழாவுக்கு ஒரு நாடகம் போடுறதுன்னு தீர்மானமாகுது. அதுக்குண்டான கதையை அந்த ஆசிரியர்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஆஃப் இயர்லி வருது, எக்ஸாம் வருது, எக்ஸாம் முடியுது, லீவ் விடுறாங்க. லீவ் விட்ட உடனே பாக்யராஜ் சார் ஊருக்கு போயிடுறாரு. எந்த ஊருக்குனாக்க வெள்ளாங்கோவிலுக்கு. ஏன்னா பாக்யராஜோடைய அம்மா அங்கே மிட்மதராக இருந்தாங்க, அதாவது நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால கோயம்புத்தூர்ல மாமா வீட்டில், தாத்தா வீட்டில், பாட்டி வீட்டில் படிச்சுட்டு இருந்த பாக்யராஜ் சார் லீவு, குவார்டர்லி லீவு, ஆஃப் இயர்லி லீவுனாக்கா அம்மா கிட்ட போய் இருந்துருவாரு. அதனால ஆஃப் இயர்லி லீவுக்கு அந்த 10 நாளைக்கு அம்மா வீட்டில் அம்மா கூட இருக்கிறதுக்கு போயிட்டாரு. இந்த சமயத்தில் அந்த வாத்தியார் வந்து பாக்யங்கன்னு தேடுன்னு தேடுறாங்க. அப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, அம்மாவை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாதிரி ஃபோன் வசதியோ உடனே ஃபோன் பண்ணி இதுக்காக வர சொல்லணுங்கிற மாதிரியான நினைப்புகளோ அப்போ கிடையாது. இப்போ தான் தடுக்கி விழுந்தா ஃபோன் பண்ணுறோம். ஒரு 2 கிலோமீட்டரில் கடைக்கு புருஷங்கார போயிட்டானாலே அந்த 2 கிலோமீட்டருக்குள்ளார 20 தடவை ஃபோன் வந்துடுது வீட்டில் இருக்கு. இப்போல்லாம் அப்படி ஆயிடுச்சு. அப்போ அப்படி கிடையாது. என்ன செய்யறதுன்னு தவிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் ஆஃப் இயர்லி லீவ் முடிஞ்சு பாக்யராஜ் சார் திரும்ப கோயம்புத்தூருக்கு வர்றாரு. திரும்ப அந்த ஸ்கூலுக்கு வர்றாரு. அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தாக்கா, பாக்யா, உன்னை எங்கெல்லாம் தான் தேடுறது, நீ உங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டியாமடா, என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்டா, என்னடா இது, நான் உன்னை போக வேணான்னு சொல்லியிருப்பேனே, இப்போ பாரு அந்த ட்ராமாவில் வந்து இவனை கூப்பிட்டு எல்லா ரிகர்சலும் பண்ணியாச்சு, அதான் தம்பிதுரை தான்டா நடிக்கிறான் அப்படின்னோட பாக்யராஜ் சாருக்கு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரான். ஏன்டா அழுகுறான்னு. சார், தம்பிதுரையை விட நான் நல்லா நடிப்பேன்ல சார், நான் சூப்பராக நடிப்பேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல சார், என்ன சார் நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்காம விட்டுட்டீங்களா சார் அப்படின்னோட, நான் என்னடா பண்ணுறது, நீ ஊருக்கு போயிட்ட, தம்பிதுரை தான் எனக்கு அகப்பட்டான், அவனும் நல்லா தானே நடிப்பான், அதனால அவன்கிட்ட கொடுத்துட்டேன்டா. சரி, நீ இந்த ட்ராமாவில் நீ டீமில் இரு, எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கு அதுக்குன்னு டைலாக் பேப்பர் அதெல்லாமே கொடுத்துட்டு அப்படின்ன உடனே வேற ஒரு கேரக்டர் தரேன் அப்படின்னு சொல்லி தம்பிதுரைக்கு சைடில் வரக்கூடிய ஒரு கேரக்டர், தம்பிதுரைக்கு மெயின் கேரக்டர், தம்பிதுரை கூடவே வரக்கூடிய ஒரு சைடு கேரக்டரா பாக்யராஜுக்கு கொடுக்க, பாக்யராஜுக்கு ஆத்திரம், தோத்து போயிட்டோங்கிற வழி, அவமானம் எல்லாம் சேர்ந்து வாட்டுது. இருந்தாலும் சொல்றாரு, அந்த நாடகத்துல வந்து 8ஆம் கிளாஸ் பசங்க, 10ஆம் கிளாஸ் பசங்க, 11ஆம் கிளாஸ் பசங்கன்னு எல்லாருமே நடிக்கிறாங்களாம். பாக்யராஜ் சார் வந்து 8ஆவது தான் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து சார் அந்த கேரக்டருக்கு வந்து தோளில் துண்டு போட்டால் நல்லா இருக்கும் சார், ஒரு பண்ணையார் மாதிரி இருக்கு, ஒரு வயசானவர் மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னோன்னா, இந்த பாக்யராஜ் சொல்ற அந்த 8ஆம் கிளாஸ் பையன் பாக்யராஜ் சொல்ற அந்த கரெக்ஷன் எல்லாத்தையும் வாத்தியார் வந்து அது மாதிரியே பண்ணுங்கடா, தோளில் துண்டை போட்டுக்கங்கடா, அதை பண்ணிக்கங்கடா, இதை பண்ணிக்கங்கடான்னு சொல்ல, அந்த +1 படிக்கிற பசங்களுக்கு கோபம், தம்மா தூட்டு பையன் இவனும் சொல்லி நம்ம கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நடந்திருக்கு. இதற்கு அப்புறம் ட்ராமா நடந்துருச்சு. அந்த கதை ட்ராமாவில் மெயின் கதாபாத்திரம் தம்பிதுரை பண்ண அப்பெல்லாம் சொல்லிட்டு போகுது. அப்போ அடுத்த நாள் ட்ராமாலாம் முடிஞ்சா அடுத்த நாள் வந்து ப்ரேயர் நடக்குது. ப்ரேயரில் வந்து
பிரின்சிபால் ஹெட்மாஸ்டர் பேசுகிறாரு. நேற்றுக்கு நம்ம ஆண்டு விழாவுக்கு வந்திருந்த கலெக்டர் அவர்கள் விழாவை ரொம்பவே பாராட்டினார். நாடகம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்கன்னு பாராட்டினார். முக்கியமாக நடித்த அந்த தம்பிதுரைக்கு வந்து இந்த கப்பை பரிசாக கொடுக்க சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி தம்பிதுரைக்கு கப்பு கொடுக்க எல்லாரும் கை தட்ட பாக்யராஜ் திரும்பவும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ வாத்தியார் கூப்பிட்டு, ஏன்டா அழுகுறாய், கொஞ்சம் பொறுமையாடுறா, என்னடா இருந்தா. இல்லை சார், நான் இதை விட நல்லாவே நடிச்சிருந்துருப்பேன் சார், இன்னைக்கு இந்த கப்பு எனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய கப்பு சார் அப்படின்னாராம். கொஞ்சம் பொறுமையாடுறா, உனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும், அவசரப்படாத, நிதானமாக இரு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் சினிமா தான் நமக்கு அப்படிங்கிற முடிவோடையே ட்ராமா அது இதுன்ட்டு அப்படியே இருந்துட்டார். அந்த தம்பிதுரை அதுக்கு அடுத்தாப்புல படிப்பில் முக்கியத்துவம் கொடுத்து நல்ல பேர் வாங்கி நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்து வேலைக்கு போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டார். தொடர்பே இல்லை. அதற்கப்புறம் பாக்யராஜ் சார் இங்கே சினிமா உலகுக்கு வந்தார். பாக்யராஜ் சார் பாரதிராஜா சார்ட்ட வந்தார், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார், நடிக்க ஆரம்பித்தார், டைரக்ட் பண்ணார், பெரிய டைரக்டர் ஆகிட்டார். அந்த சமயத்தில் பாக்யராஜ் சாருக்கு ஃபோன் வருது, நான் டைரக்டர் பாக்யராஜ்கிட்ட பேசணுங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் யாருங்க? நாங்கள் தம்பிதுரைன்னு சொல்லுங்கள், கோயம்புத்தூர்னு சொல்லுங்கள், தெரியும் அவனுக்கு அப்படின்னு சொல்ல, சார் யாரோ தம்பிதுரையான் கோயம்புத்தூரான் பேசுகிறாங்க அப்படின்னு அந்த லேண்ட்லைன்னு சொல்ல, ஹலோ நான் பாக்யராஜ் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்ல, டேய் பாக்யம், நான் தான்டா பேசுகிறேன், தம்பிதுரைடா, ஞாபகம் இருக்கா, நீ நானும் ட்ராமாலெலாம் ஒன்றா நடித்தவடா, உன் கூட நீ நானும் சேர்ந்து படித்தவடா, இன்றைக்கி நான் அமெரிக்காவில் இருக்கேன்டா, வெளிநாட்டில் இருக்கேன்டா, நான் செட்டில் ஆகிட்டேன்டா அப்படி இப்படின்னு சொல்ல, நான் செட்டில் ஆனது முக்கியம் இல்லைடா, நான் ட்ராமாவில் நடிச்சிட்டு இருந்தேன், ஆனால் என் ரூட்டு வேறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆனால் நீ ட்ராமாவில் நடித்த, சினிமா தான் உன் வாழ்க்கைன்னு முடிவு பண்ண, நீ சினிமாவில் யாருமே சாதிக்க முடியாதால சாதனையெல்லாம் பண்ணிட்டடா, நீ உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா, நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக பாக்யராஜ் சார் அந்த விழாவில் சொல்கிறார். ஆக நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சே தீரும். அதற்கு நாம் உறுதியாக அதை நோக்கி நம்ம போயிட்டே இருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அந்த விழாவுக்கு அந்த தம்பிதுரை அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த தம்பிதுரையை பற்றி அப்படி ஒரு ஸ்பீச்சை கொடுத்து அதை ஒரு மோட்டிவேஷ்னல் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட ஸ்பீச்சாக மாற்றுற திறமை பாக்யராஜ் சார் தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும்? நான் அதை 3-4 தடவை அதை போட்டு வியந்து பார்த்தேன். வணக்கம்.